ஆஹா, எவ்வளவு சூப்பரான அழகான கார் என் காரு. இன்னைக்கு இந்த கார்ல நான் ஃபுல்லா ரவுண்ட் தான் அடிக்க போறேன். யாரையும் சேர்த்துக்க போறது இல்ல. டாலி சந்தா அவனை சேர்த்துக்கலாம். ஆனா அவன் வருவானான்னு தெரியலையே. வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஷாம், இது உன்னோட புது காரா? இதுல நீ டாலிஸ மட்டும் தான் ஏத்துவியா? டாலிஸ் வேஷத்துல வந்து உன் கார்ல நான் உட்கார்ந்துக்கிறேன். கார் ஓட்டுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஓட்டிக்கிட்டே இருக்க போறேன். சாமண்ணா சாமண்ணா நில்லுங்க. என்னாச்சு மங்கி பாய், ஏன் கூப்பிட்ட? சும்மா தானே ஊர் சுத்துறீங்க, என்னைய கூப்பிட்டுக்காங்க, நானும் வரேன். ஏ மங்கி பாய், புது காரு, நான் யாரையும் ஏத்த மாட்டேன். அதுவும் உன்னை ஏத்தந்தா ஒழுங்கா காரணம் கையறா. ஷாமோட வண்டி வருது. ஹாய் டாலிஸ், வந்து கார்ல ஏறு, நம்ம ரவுண்ட் போலாம். அட மங்கி பாய், நீ என்ன இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க? நான் ஜாலியா கார்ல ரைட் போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்றீங்க? நானும் ஜாலியா கார்ல ரவுண்ட் போறதுக்கு தான் வந்தேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இங்க யாருமே இல்ல. கிரானி, நீ எப்படி இங்க? டாலிஸ் என்ன? ஏய் மங்கி பாய், சாம் இந்த கார் நிறுத்திட்டா. தெரியல, நான் போய் பாக்குறேன். டாலிஸா? நான் தான் அவன் வேஷத்துல வந்தேன். என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? எனக்கு உன்னோட காரு வேணும். ஒழுங்கா கொடுத்துடு, இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏ கிரானி, என் காரை மாத்திரம் கேட்காத, வேற என்ன வேணா கேளு, நான் தரேன். டைகர் பாய், அந்த கிரானி சாம் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கு. பாத்தியா மங்கி பாய், அந்த கிரானிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. நம்ம இருக்கும் போதே சாம் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. வா, இன்னைக்கு அது ஒரு வழி பண்ணிடலாம். ஏ கிரானி, நாங்க இருக்கும் போதே நீ சாம் கிட்ட பிரச்சனை பண்ணுவியா? உன்னை ரொம்ப தேங்க்யூ டைகர் பாய், மங்கி பாய். சாம், நீ கவலைப்படாத, நாங்க இருக்கும் போது யாராலையும் உனக்கு தொட முடியாது. அப்புறம் உன் கூட நாங்க கார்ல ரைட்ல வரலாமா? அதுக்கு என்ன, வந்து கார்ல உட்காருங்க. இன்னைக்கு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கலாம். லாலி 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 லாலி. ஆச்சரியமா இருக்கு, சொல்லாமே புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்களே. மழை தான் வரப்போகுது. சரி, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன், நீங்க ஒழுங்கா இருந்து படிங்க, சரியா? சாமும் டாலிஸும் வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க அம்மா வேஷத்துல போய் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடலாம். என்னமா போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால வந்துட்டேன். எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. எனக்கு பசிக்குது, இன்னும் எடுத்துட்டு வா. இன்னும் பசிக்குது, இன்னும் கொண்டு வாங்க, போங்க. இன்னும் இன்னும் எனக்கு இன்னும் பசிக்குது, இன்னும் கொண்டு வாங்க. என்னது அது கண்ணாடி, நல்லா இருக்கே. தம்பி, வந்திருக்கிறது நம்ம அம்மா இல்லடா. நம்ம அம்மா ரூபத்துல அந்த ரத்த காட்டேரி நம்ம வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கு. நம்ம
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரத்தக்கார தேதியை துரத்தி அடிக்கலாமா? நானும் துரத்தி அடிக்கலாம். எல்லாம் பேசாம இருக்கிறீங்க, ஏதாவது எடுத்துட்டு வாங்க சாப்பிட, எனக்கு பசிக்குது. தம்பி, இந்த மோகினி பேயை ஓட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லிடலாமா? தம்பி, இது ரெட் ஆப்பிள். இதுக்குள்ள ரெட் கலர் மிளகா வச்சு அது கொடுத்துடலாம். அது சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாமா? அம்மா இந்தாங்கம்மா. காரம் காரம், தண்ணி தண்ணி, காரம் காரம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த தண்ணியும் காரம். காரம் தண்ணி. எங்க கிட்டயே ஏமாத்த பாத்தீங்களா? யாரு கிட்ட? இந்த சாம் டாலிஸ் ரொம்ப மோசமான சொன்னாங்க. இங்க இருக்க கூடாது. எஸ்கேப். கிளி ஜோசியம். கிளி ஜோசியமா? அம்மா அம்மா, கிளி ஜோசியம் போதுமா, கூப்பிடுமா. என்னது கிளி ஜோசியமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, கிளி ஜோசியம் கூப்பிடுமா. சரி சரி இருங்க, நான் கூப்பிடுறேன். கிளி ஜோசியம் கொஞ்சம் வாங்க. ஆந்தோ வரம்மா. அம்மா மீனு வாமா, அம்மாக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. என்ன வரமாட்டியா? ஓ, மீனுக்கு நெல்லு வேணுமா? அடடே, மீனு நெல்லு காலி ஆயிடுச்சு. அம்மா, நான் கடைக்கு போயிட்டு மீனுக்கு நெல்லு வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மீனு கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சரிப்பா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, நான் கிளிய சீட் எடுக்க வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவர் வர வரைக்கும் நீ பேசாம இரு. அதெல்லாம் முடியாது, நான் கிளிய சீட் எடுக்க தான் வைக்க போறேன். கிளியே, எனக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. ஏய், எங்க போற? பரவாயில்லை, இங்க நில்லு நில்லு. ஏய், இங்க வெட்டியா? ஏய், போகாத, வா வா வா. அண்ணா, நீ வந்து புடினா. ஏய், ஏய். ஏய், நில்லு நில்லு. ஏய், வெளிய போகாத. ஏய், வேணாம். அம்மா, கிளி பறந்து வெளிய போயிடுச்சுமா. உதவாக்கற பையில கிளி எப்படி பறக்க விட்டியடா? போ, முதல்ல போய் அந்த கிளியை பிடிச்சிட்டு வா, போ. போறேன். ஐயோ, இந்த கிளிய நான் எங்கன்னு போய் தேடுவேன்? எங்க தேடியும் கிடைக்கலையே. அட, இந்த மரத்துல ஒரு காக்கா இருக்கு. இதே எடுத்துட்டு போயிரும். அவங்களுக்கு என்ன தெரியுமா? போது. காக்கா காக்கா, இங்க வாயேன். எங்க வீட்டுக்கு வரியா? நான் உனக்கு நிறைய சாப்பாடு தரேன். டேய், கிளிய புடிச்சிட்டு வானா காக்காவை புடிச்சிட்டு வந்திருக்கறடா. அம்மா, கிளி ஏதோ கிடைக்கலம்மா. இந்த காக்கா தான் கிடைச்சது. இத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவ? அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த காக்காவை நான் நல்லா பெயிண்ட் பண்ணி கிளியாக்கிடுறேன். தம்பி, அந்த காக்காவை தான். தம்பி, இங்க பாத்தியா? அந்த காக்காவை நான் எப்படி பெயிண்ட் பண்ணி கிளியா மாத்திட்டேன். அண்ணா, சூப்பர். ஏய், அவர் வரதுக்குள்ள அந்த காக்காவை எடுத்துட்டு போய் அங்க வச்சிரு. மீனு வா, உனக்கு நெல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மாக்கு ஒரு நல்ல சீட்டை எடு. மீனு மீனு, நெல்லு தரணுமா? ஐயோ, நம்ம வாய் திறந்த மாட்டேப்பா, அமைதியா இரு. மீனு, என்னாச்சு உனக்கு? அம்மா, மீனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நாள் வந்து கிளி ஜோசியம் பாக்குறேன். சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். மீனு வா, நம்ம போலாம். அட, மழை பெய்யற மாதிரி இருக்கே. என் கிளி நனைஞ்சிருமே. ஐயோ, என் கிளி என்ன இப்படி கருப்பாயிடுச்சு? ஏய் ஏய் தம்பி, ஏந்திரி ஏந்திரி, இங்கெல்லாம் படுக்க கூடாது. ஏந்திரி, பழுப்பு துணி எல்லாம் எடுத்து போ இங்க இருந்து. போ, இன்னொரு வாட்டி இங்க இருந்து பார்க்க கூடாது, போ. ஆண்டி, ஏய் என்ன? காசு ஏதாவது தாங்க ஆண்டி, ரொம்ப பசிக்குது. காசெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ போ. இந்த வயசுலயே போய் சொல்லி சுத்துதுங்க பாரு. யார் அந்த பையன்? அதுவா, அது ஏதோ பிச்சைக்கார பையன். இந்த வயசுலயே பசிக்குதுன்னு போய் சொல்லி சுத்துது. ரொம்ப பாவம்.
ஆன்ட்டி காசு தரீங்களா? ரொம்ப பசிக்குது. பாப்பா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஐயோ வண்டியில கீரல் வந்துருச்சு. இது யார் வண்டியில வர தெரியலையே. ஐயோ என் வண்டி. ஏய் என் வண்டியில கீரல் போட்டியா நீ? ஒழுங்கா என் வீட்ல வந்து வேலை செய்யற நீ. ஐயோ தெரியாத பண்றேன் ஆன்ட்டி, என்ன விட்டுருங்க ஆன்ட்டி. ஏய் இது தெரியாம பண்ணிட்டேனா? இது சரி பண்றதுக்கு யார் காசு கொடுப்பா? என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த பையனை பத்தி திட்டுறீங்க? இங்க பாருங்க, என் வண்டியில கீரல் போட்டுட்டான். இதுக்கு யார் காசு கொடுப்பா? உங்களுக்கு காசு தானே வேணும், நான் தரேன். இந்தாங்க காசு தானே, யார் கொடுத்தா என்ன? கொடுங்க கொடுங்க. பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பி நீ என் வீட்டுக்கு வரியாப்பா? ஏன் ஆன்ட்டி இப்ப காசு கொடுத்தீங்களே, உங்க வீட்ல வந்து நான் வேலை செய்யணுமா? வீட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு இல்லப்பா, என் கூட நீ வந்தீங்கன்னா நல்லா புது சட்டை போட்டுக்கலாம், நல்லா சாப்பிடலாம். வீட்டுல வந்து ஷாம் தாலிஷ்னு 2 பேர் இருக்காங்க. அந்த அண்ணன் கூட நல்லா விளையாடலாம். நான் நல்லா படிக்க வைக்கிறேன், வரியா? சரி ஆன்ட்டி வரேன். சரி வாப்பா. வாப்பா. என்ன டாலிஷ், யார் இந்த பையன்? பார்த்தா தெரியல, நம்ம வீட்டு பர்மனன்ட் வேலைக்காரன். ஓ அப்படியா? பாப்போம் என்னதான் வேலை செய்யறான்னு. தாலிஷ் சொல்லுங்கம்மா. இங்க பாருப்பா உன் தம்பி. இவன் என் தம்பியா? தாலிஷ் என்ன இவ்வளவு திமிரா பேசுற? பேச யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அம்மா நீங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். திடீர்னு தம்பி சொன்னா என்ன இங்க பண்ணுங்க? பாரு தாலிஷ், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம்பிக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்து வந்து கொடு. சரி சரி எடுத்துட்டு வரேன். ஏய் டாலிஷ், என்னடா அவனுக்கு போய் இந்த தட்டுல எடுத்துட்டு போற? போ ஏதாவது ஒரு அலுமினி தட்டுல வச்சு எடுத்துட்டு வா. சரியா சொன்ன. இப்போ குடு. ஏய் இந்தா. ஓ மகாராஜா மேலதான் உட்காந்து சாப்பிடுவீங்களா? கீழே உட்காந்து சாப்பிட மாட்டீங்களா? கீழே உட்காந்து சாப்பிடுறா. அண்ணா அம்மா கூட்டிட்டு அந்த பையனை பாத்தீங்களா? நல்லா திண்டு திண்டு தூங்கிட்டு இருக்கான். இதுல டிவி வேற பாக்குறான். இதுல அம்மா என்ன அவன தம்பின்னு சொல்றாங்க. நல்ல வாழ்க்கை தான் அவனுக்கு. ஏய் என்ன ஒரே தூசி தட்டிட்டு இருக்க? அங்க பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், துணியை மடிச்சு வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போய் இதெல்லாம் பண்றா. சரி நான் இதோ இப்பவே பண்றேன். ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த துணியை மடிச்சிட்டு இருப்ப? இன்னும் ரேஷன் போடும், கடைக்கெல்லாம் போடும். அதுல யாரு போவா? சீக்கிரம் மடிச்சிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரா. சரிண்ணே. தம்பி அம்மா இந்த வேலை எல்லாம் நீ ஏப்பா செய்யற? அவங்க 2 பேரும் எங்க? உட்காருப்பா. அம்மா உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு புது பேக் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? ஷாம் தாலிஷ் இங்க வாங்க. இங்க என்னம்மா கூப்பிட்டீங்களா? தம்பியை ஏப்பா இந்த வேலை எல்லாம் செய்ய விடுற? நான் எதுவும் செய்ய விடலம்மா, அவனே தான் செஞ்சான். நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். அப்படியா? சரி சரி, இனிமேல் அவன் வேலை செய்யாம நீ பாத்துக்கோ, சரியா? சரிம்மா. சரிப்பா, அம்மா வரேன்னா. ஐ இந்த பேக் ரொம்ப அழகா இருக்கு. இத போய் சின்ன அண்ணா கிட்ட காமிக்கலாம். அண்ணா அம்மா எனக்கு இந்த Dress இந்த பேக்னா வாங்கி கொடுத்தாங்கண்ணா. எப்படிண்ணா இருக்கு? ஏய் என்ன புது Dress புது பேக்க காமிக்க என்கிட்டயே வந்துட்டியா? இது நான் நீ வாழ்நாளே பாத்துக்க மாட்டேன். உன்னால என்ன மாதிரி ரிச் ஆக முடியாது. நீ பிச்சைக்காரன் தான். வெளிய போடா, டைம் வேஸ்ட் பண்ண வந்துட்டான். தம்பி இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. அம்மா உனக்கு என்ன வாங்கி வந்திருக்க பத்தியா? புக்கு வாங்கி வந்திருக்க நீ படிக்கிறதுக்கு. உனக்கும் சாம் தாலிஷ் படிக்கிற ஸ்கூல்லயே அட்மிஷன் போட்டாச்சு. தேங்க்யூம்மா. சாம் தாலிஷ் சொல்லுங்கம்மா. தம்பிக்கு உங்க ஸ்கூல்லயே அட்மிஷன் போட்டாச்சு. இவனும் உனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். அதை வந்து நீங்க 2 பேரும் மறக்க கூடாது.
சரியா? சரி சரி, நான் மறக்க மாட்டேன். அண்ணா, அம்மா சீர் அட்டுலத்துக்கு ஒரு அளவே இல்லண்ணா. ஃபர்ஸ்ட் துணி வாங்கி தராங்கன்னு விட்டா இப்ப நம்ம படிக்கிற சொல்லி அட்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா போற போக்க பார்த்தா நம்ம பையன் இல்ல, அவன் தான் ஒரே ஒரு பையன் சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அண்ணா, இதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம் டாலிஷே. என்னதுண்ணா? அவனை விளையாடுறதுக்கு கூட்டு போயிட்டு அவனை நடு காட்டுல எங்கேயாவது விட்டு வந்துருவோம். அப்படியாண்ணே? சரி சரி, போய் கூப்பிட்டு வா. தம்பி, சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதாப்பா? வரியா நம்ம விளையாடலாம்? சரி, நானும் வரேண்ணா. சரி வாப்பா போலாம். ஐயோ அண்ணா, விளையாடி இருட்டே ஆயிப்போச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? சரி டாலிஷே, இந்த தடவை அவனை கண்ணு முடிச்சு சொல்லு. நம்ம எங்க ஓடிடலாம், அவனால திரும்பி வர முடியாது. சரியா? என்ன தம்பி, இப்ப நம்ம உட்கார விளையாடலாமா? இப்ப நீ போய் கண்ண போடு. சரி, இன்னொரு ரவுண்ட் விளையாடலாம். இந்த டைம் நான் கண்ணு போடுறேன், நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க. Three, 4, 5, 6, 7, 8, 9, 10. Dude!